இங்கிலீஷ் வந்து யாராவது பேசுனாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆனால் என்னால் திருப்பி பேச முடியாது. ஒரு பேராகிராஃப் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லையோ இல்லை ஏதோ புக்கில் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் போது படிக்கிறோம் அப்படின்னா ஒகேபுலரிஸ்லாம் இருக்கும், எனக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆகாது. அந்த மாதிரி கிராமர், நவுனு, அட்ஜெக்டிவ், வேர்பு அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது உண்மையாகவே. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இப்போ நான் இன்றைக்கி ஒரு 50 படிக்கிறேன் அப்படின்னா நாளைக்கு வந்து அந்த 50 வந்து ரிவைஸ் பண்ணிட்டு தான் புதுசாக ஒரு 50 ஒகேபுலரி படிக்க போவேன். ஒகேபுலரிலாம் படிக்க ஆரம்பித்தா அது மெமரி வச்சுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி ஆர் பேங்கிங் இந்த மாதிரி வந்து எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதுவும் தமிழ் மீடியம்லேருந்து படிச்சுட்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, இங்கிலீஷை வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிக்கலாம், கிராமர், ஒகேபுலரி அண்ட் ரீடிங்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம எப்படி வந்து ஒரு தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக இருந்து நம்ம பேங்கிங், எஸ்எஸ்சிலாம் படிக்கணும்னாலே அதில் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மார்க்கு ஒரு 25 கொஷின்ஸ் வந்து இங்கிலீஷில் கேட்பாங்க. எஸ்எஸ்சியில் வந்து 25 கேட்பாங்க. பேங்கிங்லையும் கொஷின்ஸ் இருக்குது, ஆனால் என்னால் கவுண்ட் எனக்கு தெரியல. இப்போ வந்து நம்ம ஒரு தமிழ் மீடியம்லேருந்து வந்து ஒரு இந்த மாதிரி எக்ஸாம்ஸை வந்து நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டெஃபினட்டாக இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் நாலேஜ் இருக்கணும். இப்போ நம்ம அந்த மாதிரி பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது நிறைய பேர் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலுமே அவங்க இங்கிலீஷில் நாலேஜபிள் பர்சனாக இருப்பாங்க. சில பேர் வந்து தமிழ் மீடியம்லேருந்து வந்தனாலவே அவங்களால வந்து இங்கிலீஷை வந்து சீக்கிரமாக வந்து அதை கீப் அப் பண்ணி படிக்க முடியாது, நிறைய மீனிங் புரியாது. ஸோ அந்த மாதிரி பர்சன் தான் நானும். எஸ்எஸ்சி படிக்க வரும்போது இங்கிலீஷ் வந்து இவ்வளோ ஒரு மெயினான ரோல் ப்ளே பண்ணுது அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் எஸ்எஸ்சி வந்து மேக்ஸ் இருக்குது, ரீசனிங் இருக்கனால மேக்ஸ் வந்து எனக்கு ஃபேவரட். அதனால நான் மேக்ஸ் இருக்கிறத பார்த்து நான் இந்த எஸ்எஸ்சிக்குள்ளே வந்துட்டேன். ஆனால் அது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் நல்லாவே டிஃபிகல்ட்டாகவே இருக்கும், கொஞ்சம் அட்வான்ஸாகவே இருக்கும் இங்கிலீஷ் அப்படிங்கிறது எனக்கு அப்புறம் தான் புரிஞ்சுது. ஸோ நான் எப்படி இதை லேர்ன் பண்ணேன், யாரெல்லாம் ஃபாலோ பண்ணேன். இப்போ எனக்கு கிராமர்னு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து உண்மையாகவே சொல்கிறேன், எனக்கு ஸ்கூலிங்கில் வந்து இந்த கிராமர்லாம் எனக்கு எதுவுமே சொல்லிக் கொடுப்பாங்க. அது எப்படின்னா மனப்பாடம் பண்ணுற மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக மீனிங் என்ன, நவுன்னா என்ன, வேர்ப்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்லாம் நாங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி அதை அப்படியே போய் எக்ஸாமில் எழுதி தான் வந்து மார்க் வாங்கிட்டு இருந்தோம். ஆனால் வந்து இப்போ ஆக்சுவலாக ஆனால் இதில் கிராமர்லாம் ஒரு மெயினான ரோல் ப்ளே பண்ணுது. எனக்கு நவுனு, அட்ஜெக்டிவ் இதெல்லாம் என்னன்னே தெரியாமல் இருந்தது. நான் வந்து காலேஜ் முடிச்சும் போது இங்கிலீஷ் வந்து யாராவது பேசுனாங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஆனால் என்னால் திருப்பி பேச முடியாது. ஒரு பேராகிராஃப் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லையோ இல்லை ஏதோ புக்கில் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும் போது படிக்கிறோம் அப்படின்னா ஒகேபுலரிஸ்லாம் இருக்கும், எனக்கு அண்டர்ஸ்டாண்டே ஆகாது. அந்த மாதிரி ஒரு லெவலில் தான் நான் இருந்தேன். கிராமர்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. ஸோ அந்த லெவலில் இருந்து இப்போ எனக்கு வந்து கிராமர் எல்லா இப்போ எஸ்எஸ்சியில் இருக்க எல்லா கிராமருமே எனக்கு தெளிவாக புரியும். ஜஸ்ட் மனப்பாடம் மட்டும் பண்ணாமல் அது ஏன் அப்படி வருது அப்படின்ற வரைக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது. அப்படின்னா நான் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணேன், என்ன புக்கு ஃபாலோ பண்ணேன், எவ்வளோ நேரத்தை நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படிங்கிற எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யாராவது தெரிஞ்சவங்க எஸ்எஸ்சி ஆர் பேங்கிங் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வந்து படிக்க போகிறாங்க, அவங்க இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட் இருக்க எக்ஸாம் படிக்க போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஹாய், திஸ் இஸ் தமிழ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னா, நிறைய பேர் கேட்ட மாதிரி இங்கிலீஷ்க்கு வந்து என்ன ஸ்ட்ராட்டஜி. நான் வந்து ஆர்ஆர்பிக்கு வந்து மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகே இது எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருப்பேன். இங்கிலீஷுக்கு வந்து போடாமலே இருந்தேன். இங்கிலீஷ்க்கான ஸ்ட்ராட்டஜி என்ன, இது என்ன ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்துலாம் படிக்கிறோம், எஸ்எஸ்சிக்கு படிக்கிறோம் அப்படின்னாலே நிறைய பேர் வந்து தமிழ் மீடியம் பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருப்போம். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து தமிழ் மீடியம்லேருந்து வந்தனால இந்த மாதிரி எக்ஸாம்ஸில் இங்கிலீஷ் இருக்கனாலவே நிறைய பேர் வந்து மேபி இந்த எக்ஸாமே வேணான்னு கூட சொல்லிட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நானே கண்பட பார்த்துருக்கேன். இப்போ இங்கிலீஷ் இருக்கனாலவே இல்லை எனக்கு வேணாம், அதெல்லாம் எனக்கு சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு என்னோட கூட இருந்தவங்களே கூட அந்த மாதிரி போயிருக்காங்க. ஸோ அதனால் அதை பற்றி நான் ஸ்ட்ராட்டஜியாக சொல்லணும்னு நினைக்கிறேன். நானும் அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ்னால் என்னன்னே தெரியாது, கிராமர்லாம் சுத்தமாக தெரியாத பர்சனாக இருந்து தான் எஸ்எஸ்சியோட இங்கிலீஷை கற்றுக்கிற அளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருக்கேன். ஸோ அதை நான் எப்படி இம்ப்ரூவ் ஆனேன், என்னென்ன சேனல்ஸ் ஃபாலோ பண்ணினேன், நான் எப்படி டைமை ஃபஸ்ட்டு எவ்வளோ டைம் கொடுத்து படித்தேன் அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ எவ்வளோ நேரம் போக போகுதுன்னு தெரில, ஏன்னா இது ரொம்ப ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. இங்கிலீஷை வந்து நம்ம 3 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வந்து கிராமர் பார்ட்டு, இன்னொன்று வொக்காபுலரி பார்ட், இன்னொன்று வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வச்சுக்கலாம். நம்ம வந்து இங்கிலீஷ் எப்படி 3 டைப்பாக பிரிக்க போகிறோம். இது ஒன்று பற்றியுமே யாரை ஃபாலோ பண்ணினேன், எப்படி லேர்ன் பண்ணுன்றதை டீட்டெயில்டாக சொல்ல போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது எவ்வளோ லாங்காக போக போகுதுன்னு தெரில. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு டெஃபினட்டாக இந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை லேர்ன் பண்ணிக்குவீங்க.
ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து போகிறேன். நான் என்னென்ன ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறது, எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு தான் நான் படித்தேன். எனக்கு பேங்கிங் நான் படித்ததில்ல. ஆனாலும் அதில் இங்கிலீஷ் இருக்குது அப்படின்ற இது மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் அதனுடைய டிஃபிகல்ட்டி லெவல் அது எனக்கு தெரியாது. ஆனால் எஸ்எஸ்சியில் அதனுடைய டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன கேட்பாங்க அப்படிங்கிறத வச்சு நான் இங்கிலீஷை வந்து எப்படி படிக்கலாம், எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து வொக்காபுலரி எடுத்துப்போம். வொக்காபுலரிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிளாக் புக் அப்படின்ற ஒரு புக் இருக்குது. எஸ்எஸ்சியோட ப்ரீவியஸ் இயரில் கேட்ட எல்லா வொக்காபுலரியுமே அதில் கிட்டத்தட்ட வந்து தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. சினானியம்ஸ், ஆன்டானியம்ஸு, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷனு, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்ஸு, ஃப்ரேசல் வேர்பு, இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்ட்டாக இது வரைக்கும் கேட்ட எல்லாமே வந்து அவங்க கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட அது எவ்வளோ இருக்குன்னா, ஒரு 2000 அந்த மாதிரி இருக்கும் வொக்காபுலரிஸ் எல்லாமே சேர்த்தோம்னா. 2000+ கூட இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளால் ரீட் பண்ணிகிட்டே வரணும். இப்போ இதுக்கு டோட்டலாக வந்து பிளாக் புக், வொக்காபுலரி பொறுத்த வரைக்கும் பிளாக் புக் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பிளாக் புக்கில் நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து வொக்காபுலரி பார்ட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் வந்து சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ்லாம் இருக்கா, இது வந்து எங்கெல்லாம் ஹெல்ப் ஆகும் அப்படின்னா, நார்மலாகவே சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ்னே தனியாக கேட்பாங்க. அப்படி இல்லாமல் கிளாஸ் டெஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, கிளாஸ் டெஸ்ட்டில் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்து வொக்காபுலரி வச்ச மாதிரி தான் வரும். நம்மளால் அந்த 4 ஆப்ஷனுக்கு மீனிங் தெரிஞ்சாதான் நம்மளால் அதை எலிமினேட் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் டெஸ்ட்டில் வர அந்த ஃபில்லப்ஸ்க்கு மாதிரி நம்மளால் ஃபில் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து அந்த வொக்காபுலரி ஒர்க் ஆகும். நீங்கள் என்ன பண்ணலாம்னா, எவ்ரிடே ஒரு 1 ஹாரை வந்து வொக்காபுலரி படிக்கிறதுக்காக மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து உங்களை எப்போவுமே இப்போ அதில் மீனிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு வேர்டு இருக்குன்னா அந்த அந்த வேர்டோட சினானிம்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, ஒரு ஆன்டானிம்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட் அப்படியே வக்கப் பண்ணாமல் அதை வந்து நீங்கள் ChatGPTயோ இல்லை கூகுள்கிட்டயோ போட்டு அதனுடைய தமிழ் மீனிங் என்ன, ஸோ இந்த தமிழ் மீனிங்கில் எத்தனை சினானிம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ ஹாப்பி அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, ஹாப்பி அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் மீனிங் தெரியும். அதுவே வந்து வேற வேர்ட்ஸாக சினானிம்ஸாக இருக்கும். நம்ம அந்த ஒரு வேர்டு எடுத்தோம்னா அதனுடைய சினானிம்ஸ் எத்தனை இருக்குது, ஒரு 5 இருக்கா, 6 இருக்கா, 7 இருக்கா அப்படிங்கிறத நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா எழுதி வச்சு படிக்கணும். நான் வந்து வொக்காபுலரிக்குன்னு பார்த்தாலே ஒரு 2 நோட்டு வந்து ஷார்ட் சைஸ் நோட்டு வந்து 2 நோட்டு ஃபுல்லாக எழுதியிருப்பேன். அந்த அளவுக்கு நம்ம நிறைய வொக்காபுலரிஸ் படிக்கணும். அப்போ தான் நம்மளால் வந்து வொக்காபுலரியை கொஞ்சமாவது கவர் பண்ண முடியும். ஓகே, வொக்காபுலரி பொறுத்த வரைக்கும் ஒரு 1 ஹார் கொடுக்கணும். அதில் சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ் எல்லாமே கவர் பண்ணி அந்த 1 ஹாரை வந்து நம்ம படித்து அதை ரிமெம்பர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு 1 ஹார் எதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் அண்ட் இடியம் ஃப்ரேசஸ், இதுவுமே வொக்காபுலரிக்குள்ளே தான் வரும். இதுவுமே அந்த பிளாக் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் கேட்ட எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அண்ட் அது இல்லாமலே எக்ஸ்ட்ரா நிறைய கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு புக்கே எனஃப் நம்ம வந்து வொக்காபுலரி கவர் பண்ணுறதுக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் 1 ஹார் வந்து வொக்காபுலரி, சினானிம்ஸ், ஆன்டானிம்ஸ் சொல்லலாம். நெக்ஸ்ட் 1 ஹார் நம்ம என்ன பண்ணலாம்னா, இடியம்ஸ், ஃப்ரேசஸ் அண்ட் ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன்ஸ், இதை வந்து நம்ம படிக்கலாம். அந்த ஒரு உங்களுக்கு பொறுத்த அளவுக்கு தான். இப்போ நீங்கள் ஒரு நாள் OWS படிக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு இடியம்ஸ் படிக்கலாம். அந்த மாதிரி வந்து இல்லை ஒரு 1 வீக் OWS படிக்கிறீங்கன்னா இன்னொரு 1 வீக் வந்து இடியம்ஸ் படிக்கலாம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம நிறைய வொக்காபுலரி, நிறைய இடியம்ஸ், ஃப்ரேசஸ்லாம் மனப்பாடம் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா இப்போ வந்து நீங்கள் சிஜிஎல் படிக்கிறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் நடந்த சிஜிஎல் ப்ரீவியஸ் இயரில் இருந்த வொக்காபுலரி மட்டும் நான் படிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஏன்னா நான் சிஜிஎல் தான் எழுத போகிறேன், சிஜிஎலோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் படித்தா போதும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா டெஃபினட்டாக அது அப்படி படிக்க முடியாது. நம்ம வந்து ஹோல் எஸ்எஸ்சியில் கேட்ட MTS, CHSL, GD, அப்புறம் செலெக்ஷன் போஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லாமே கம்பைன் பண்ணி நம்மளால் எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ வொக்காபுலரியை மனப்பாடம் பண்ணணும். ஏன் அப்படின்னா எஸ்எஸ்சியில் 25 கொஷின்ஸ் தான் கேட்குறாங்க. ஆனாலும் வொக்காபுலரி வந்து ஒரு மெயினான ரோலை ப்ளே பண்ணும். சினானிம்ஸ், ஆன்டானியம்ஸ் நான் சொன்ன மாதிரி கிளாஸ் டெஸ்ட்லேயும் கேட்பாங்க. அது வந்து நமக்கு நிறைய மார்க் அதிலே போகிற மாதிரி இருக்கும் நம்ம வந்து வொக்காபுலரி கவர் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வொக்காபுலரி படிக்கணும். பிளாக் புக் ஃபாலோ பண்ணணும். நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் வொக்காபுலரி ஸ்பெண்ட் பண்ணணும். 1 மணி நேரம் வந்து சினானிம்ஸ், ஆன்டானியம்ஸ், இன்னொரு மணி நேரம் வந்து இடியம்ஸ், ஃப்ரேசஸ் அண்ட் OWS. நீங்கள் என்ன பண்ணலான்னா, இப்போ வந்து டெய்லி இதை வந்து ரொட்டீனாக மாற்றணும். நம்ம வந்து ஒரு 4 நாள் படிக்கிறேன், அதுக்கப்புறம் 4வது நாள் வந்து ஃபர்ஸ்ட் நாள் படித்தது மறந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டே போயிட்டீங்க அப்படின்னா, நமக்கு சில டைம் வந்து சொல்லுவாங்க வொக்காபுலரிலாம் படிக்க ஆரம்பித்தா அது மெமரி வச்சுக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டினியூஸாக நம்ம அதை படிச்சுட்டே ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். நான் வந்து அந்த 2 நோட்டில் எழுதுனேன்னு சொன்னாலே வொக்காபுலரிஸ், அந்த வொக்காபுலரிஸை கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 டைம் எக்ஸாமுக்கு முன்னாடி நான் ரிவைஸ் பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு இப்போ நான் ஒரு 1000 வொக்காபுலரியை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 50, 60, 70 என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த மாதிரி ஒரு நாளைக்கும் ஒரு 1 ஹாரை வந்து ஸ்பெண்ட் பண்ணி படிச்சுட்டே வரேன் அப்படின்னா, அகெயின் ஒரு 1000 முடிச்சதுக்கப்புறம் அகெயின் ரிப்பீட்டடாக நான் ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். இப்போ நான் இன்றைக்கி ஒரு 50 படிக்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு வந்து அந்த 50 வந்து ரிவைஸ் பண்ணிட்டு தான் புதுசாக ஒரு 50 வொக்காபுலரி படிக்க போவேன். ஸோ
இப்படி பண்ணும்போது நமக்கு ஞாபகம் நிறைய இருக்கும். எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கோ அந்த வொக்காபுலரி எடுத்து அகைன் அண்ட் அகைன் திருப்பி பார்த்துட்டே இருங்க. இப்படி பண்ணால் உங்களுக்கு மறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஸோ வொக்காபுலரிக்கு இந்த மாதிரி தான். இப்போ அந்த புக்கை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா இங்கிலீஷ் வித் ராணி மேம்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது, யூடியூப் சேனல். அவங்க ஹிந்தி சேனல் தான், ஆனால் அவங்க இங்கிலீஷில் தான் வந்து எல்லாமே எழுதி போடுவாங்க, எல்லாமே சொல்லி தருவாங்க, சூப்பராக சொல்லி தருவாங்க. அவங்க வந்து எக்ஸாம் வைஸாக வந்து வொக்காபுலரிஸை கம்பைன் பண்ணி ஒரு 3 hours 4 hours மாதிரி வீடியோஸ் போட்டிருப்பாங்க. நம்ம அவங்களோட வொக்காபுலரி அவங்க வந்து ஒரு வொக்காபுலரி பார்க்குறாங்கன்னா அதனுடைய சினானிம்ஸ்லாம் என்னென்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய எழுதுவாங்க, நிறைய சொல்லி தருவாங்க. அது வந்து அந்த வீடியோஸ்லாம் பார்த்தா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வொக்காபுலரிக்கு இப்படி தான் படிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டுக்கு வருவோம். நெக்ஸ்ட் வந்து கிராமர் பார்ட். கிராமர் பார்ட் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு கிராமர், நவுனு, அட்ஜெக்டிவ், வேர்பு அப்படின்னா என்னன்னே எனக்கு தெரியாது உண்மையாகவே. அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சந்துரு மேக்ஸ் வந்து நான் 2021 படிக்க ஆரம்பிச்சும் போது சந்துரு சாரோட சேனல் மட்டும்தான் இருந்தது. அப்போது வந்து அவங்க கிராமருக்குனே இந்த நவுனு, வேர்பு, அட்ஜெக்டிவ்னு தனித்தனி வீடியோவாக ஒரு பிளேலிஸ்ட்டாக வச்சுருப்பாங்க. அது ரொம்ப ஒரு பழைய வீடியோ தான், ஒரு 4 years பிஃபோர் போட்டிருப்பாங்க அந்த மாதிரியான வீடியோ. ஆனால் அவங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி அதில் தான் நான் பேசிக் வந்து இப்போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நமக்கு இந்த நவுன், இந்த அட்ஜெக்டிவ் இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணணும்னா அதனுடைய ஆக்சுவலான மீனிங் என்னன்றதை நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். சும்மா மனப்பாடம் பண்ணாமல் நவுன்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் இது வந்து நம்ம அந்த இதில் பேசிக்லேருந்து புரிஞ்சுக்கும் போது தான் நம்மளால் வந்து எரர் ஸ்பாட்டிங்கு, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் ஃபில் பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா சந்துரு சாரோட பிளேலிஸ்ட் ஒன்று இருக்கும். கிராமருக்குனே வந்து ஒரு 10 வீடியோவோ 12 வீடியோவோ வந்து எல்லாமே கவர் பண்ணி போட்டிருப்பாங்க. ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன் எல்லாமே போட்டிருப்பாங்க. நீங்கள் அவங்களோட பாருங்கள் ஃபஸ்ட்டு. தமிழில் அவங்க நல்லா நடத்தியிருப்பாங்க. அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து இது இங்கிலீஷ் வித் ராணி மேம்னு சொன்னேன் இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு 60 கிராமர் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லாங் வீடியோ போட்டிருப்பாங்க. என்ன ரூல்ஸ்லாம் பார்த்தா 100 200லாம் இருக்கே, என்ன நீங்கள் 60 தான் சொல்கிறீங்க அப்படின்னா, அந்த 60 கிராமர் ரூல்லையே நிறைய ரூல்ஸ் கவர் ஆகுற மாதிரி. இப்போ ஒரு ரூல் எடுத்தோம் அப்படின்னா அந்த ரூல்லே நிறைய ரூல் கவர் ஆகுற மாதிரி. இப்போ நம்ம நார்மலாக ரூலை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம பிடிஎஃப் எடுத்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது நிறைய ரூலாக போயிட்டுருக்கும். அந்த மேம் வந்து 60 கிராமர் ரூல் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அந்த 60லே நிறைய உள்ள அதனால அர்த்தத்தை சொல்லி நல்லா புரிய வச்சுட்டு ஒரு ரூலாக இருக்கும். நீங்கள் அவங்களோட 60 கிராமர் ரூல்னு போட்டிங்க இங்கிலீஷ் வித் ராணி மேம் அவங்களோட சேனலில் அந்த ரூலுக்கான ஒரு வீடியோ இருக்குது, 60 கிராமர் ரூல்ஸ்னு. அந்த கிராமர் ரூல்ஸை பார்த்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. நான்லாம் வந்து அவங்களோட ஒரு ரூலையும் தெளிவாக ஒரு 4 மணி நேரம் கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த ஒரு 60 ரூலையும் ஒரு தனியாக நோட் போட்டு எழுதி வச்சேன். அந்த அளவுக்கு நம்ம அப்போதான் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழில் சந்துரு சாரோட வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறமா அந்த மேம் வந்து ஹிந்தியில் தான் கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க, ஆனால் இங்கிலீஷ்லையும் இடையில பேசுவாங்க. அந்த போர்டில் இருக்கிறது எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்கும், அதனால் நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். கிராமரில் நான் எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு காரணமே வந்து ராணி மேம் தான். அவங்களோட வீடியோஸ் தான் நான் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுவேன் பிளைண்டாக. வேறு யாரோட இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் நான் பார்க்கும்போது எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு, கிளாஸ் டெஸ்ட் இது எல்லாமே வந்து நான் அந்த மேமோடதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணேன். அவங்க வந்து இப்போ ஒரு எக்ஸாம் முடிய அந்த எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், எரர் ஸ்பாட்டிங்லாம் வந்து ஒரு 6 hours வீடியோவே இருக்கும். அவங்க பழைய எரர் ஸ்பாட்டிங்ல வந்து இப்போ வரைக்கும் இவ்வளோ நாளாக போட்ட இதை வந்து ஒரு 6 hours போட்டிருப்பாங்க. நான் எப்பவுமே வந்து எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு 6 hour வீடியோவை நான் பாதியாக பிரித்து ஒரு நாளைக்கு நான் டைம் டேபிள் போட்டு அதை நான் பார்த்துட்டு தான் போவேன். அந்தளவுக்கு அவங்க செமையாக சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் வந்து கிராமர் கம்ப்ளீட்டாக வந்து ஃபர்ஸ்ட்டு தமிழில் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சந்துரு மேக்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கிராமர் ரூல்ஸு, எரர் ஸ்பாட்டிங்கு, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இது எல்லாமே தனித்தனி வீடியோவாக இங்கிலீஷ் வித் ராணி மேம்னு போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள், அந்த சேனல் வரும். அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். எல்லாமே ஹோலாக வந்து செப்பரேட் வீடியோவாக போட்டிருப்பாங்க. நீங்கள் அவங்களோட கிராமருக்கு கம்ப்ளீட்டாக ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸு, இந்த கிராமர் ரிலேட்டடாக எல்லாமே வந்து நம்ம இங்கிலீஷ் வித் ராணி மேமோடவே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது பொறுத்த வரைக்கும் நான் அவங்களோட தான் ஃபாலோ பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து பினாக்கிள் புக்கு. எல்லாத்துலேயுமே சொல்கிற மாதிரி இங்கிலீஷ் பினாக்கிள் புக் ப்ரீவியஸ் இயர் புக் இருக்கும். அந்த புக்கு வந்து இங்கிலீஷுக்குன்னு தனியாக இருக்குது. அதில் வந்து எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸுமே இருக்கும். நீங்கள் வந்து எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டு இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து தனியாக போட்டு பார்க்குற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பினாக்கிள் புக்கை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வொக்காபுலரி சொல்லியாச்சு, கிராமர் பார்ட் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியாச்சு, யாரை ஃபாலோ பண்ணணும், என்னென்ன புக்கு அப்படிங்கிறத சொல்லியாச்சு. இப்போ வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அந்த சைடுக்கு வருவோம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன, அது டயர் 2ல் தானே கேட்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து டயர் 2ல் கேட்பாங்க. இப்போலாம் சில டைம் டயர் 1லையும் கேட்குறாங்க. அது வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பேராகிராஃப் படிக்கிறோம் இல்லை ஒரு சென்டென்ஸை படிக்கிறோம்னா நமக்கு என்ன சொல்ல வராங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கலாம், இல்லை இங்கிலீஷில் புக் ஏதாவது வந்து நீங்கள் படிச்சுட்டே இருக்கலாம். அது ஒரு 1/4 மணி நேரமோ ஒரு 20 minutes எவ்ரிடே வந்து இந்த இங்கிலீஷில் இந்த படித்தாலே நம்ம இப்போ எக்ஸாம்லாம் பார்த்தோம் அப்படின்னா
ஒரு 1 ஹார் எக்ஸாம் இருக்குது அப்படின்னா அந்த 1 ஹார்க்குள்ளே நம்மளால் ஒரு கொஷினை பார்க்கணுன்னா அது 2-3 டைம் படிக்கலாம் டைம் இருக்காது. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போதே அதை நல்லா நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுற மாதிரி இருக்கணும். இப்போ கிளாஸ் டெஸ்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா சில டைம் வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். நம்மளால் வந்து ஃபர்ஸ்ட் டைமே படிக்கும் போதே அண்டர்ஸ்டாண்ட் ஆகி நம்மளோட சூஸ் பண்ணிட்டு போயிடும். சில டைம் வந்து அந்த கிளாஸ் டெஸ்ட்டே ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும், நிறைய ஒகேபுலரி போட்ட மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு படிக்கும் போதே புரியணும் அப்படின்னா நம்ம ரீடிங் வந்து நிறைய பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு பேராகிராஃப், ஏதோ ஒரு புக்கோ, இங்கிலீஷ் புக்கோ இல்லை இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரோ எடுத்து நீங்கள் டெய்லி வந்து ஒரு 15 நிமிஷமோ ஒரு 20 நிமிஷமோ அதை ரீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணால் அந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து ஒரு கிளாஸ் டெஸ்ட்டு இல்லை வந்து ஏதோ ஒரு ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்லாம் பார்க்கும்போது ஒரு பேராகிராஃபை ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும் போதே என்ன சொல்ல வராங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்புறம் இந்த ஃப்ரேசல் வெர்பு, ப்ரிப்போசிஷன் இதெல்லாம் வந்து இந்த ஒரு வேர்டுக்கு பின்னாடி ப்ரிப்போசிஷன் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன் இருக்கும் இல்லையா, அந்த அந்த இதெல்லாம் வந்து நம்ம தனியாக அந்த இங்கிலீஷ் வித் ராணி மேம்னு சொன்னேன் இல்லையா, அவங்களே வந்து ப்ரிப்போசிஷன் அப்படின்றதுக்காகவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அதில் சில ஃபிக்ஸ்டு ப்ரிப்போசிஷன்ஸ் இருக்குது. இப்போ சில வேர்ட்லாம் வந்தால் பின்னாடி அந்த ப்ரிப்போஷன் மட்டும்தான் வரும். அந்த மாதிரி ப்ரிப்போஷன்லாம் தனியாக நம்ம வந்து அந்த நோட் போட்ட சொன்னோம் இல்லையா, கிராமர் ரூல்ஸ் எழுதுனோம் இல்லையா, அந்த நோட்லேயே வந்து ஃபிக்ஸ்டு ப்ரிப்போஷன் போட்டு அவங்க ஒரு பெரிய வீடியோவாக கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் எவ்வளோ டைம்னு மறந்துடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 2 hours 3 hours கொடுத்துருப்பாங்க அந்த வீடியோ. அதில் நம்ம என்ன பண்ணலாம்னா அவங்க சொல்லியிருக்க எல்லா ஃபிக்ஸ்டு ப்ரிப்போஷன்ஸுமே எழுதி வச்சுட்டு அதுவுமே நீங்கள் ரிப்பீட்டாக ரிவைஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இங்கிலீஷுக்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து தனித்தனியாக படிக்கணும். நான் வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணது வந்து இங்கிலீஷ் வித் ராணி மேம் தான். சந்துரு சாரோட வீடியோ வந்து நான் கிராமர், நவுன்னா என்ன, அட்ஜெக்டிவ்னா என்ன, இந்த மாதிரி பேசிக்ஸ்னால் ஆக்சுவலாக அது என்ன மீனிங், இப்போ நம்ம அவங்க வந்து ஹிந்தியில் கொஞ்சம் பேசுவாங்க, அதனால் நமக்கு வந்து நம்மளோட லாங்குவேஜில் அவங்க சொல்லித்தரும்போது நல்லா புரியும். நீங்கள் பேசிக் கிராமர், நவுன், அட்ஜெக்டிவ், வேர்பு, ப்ரிப்போஷன், கன்ஜங்ஷன் அப்படிங்கிறதுலாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சந்துரு சாரோட பிளேலிஸ்ட் இருக்குது. நீங்கள் தமிழில் அதை நம்ம லாங்குவேஜில் சொல்லித்தரும்போது நம்மளால் சீக்கிரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும்ல. நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறமா இங்கிலீஷ் வித் ராணி மேம் அவங்களோட கிராமர் ரூல்ஸ் வந்து பாருங்கள். அப்புறமா எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான் அவங்க போட்டிருப்பாங்க. சரி, ஓகே. இப்போ வந்து நான் என்னென்ன சேனல் ஃபாலோ பண்ணேன், என்ன புக்கு ஃபாலோ பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இப்போ வந்து எவ்ரிடே டைம் டேபிளில் ஒரு இங்கிலீஷ் அப்படி நீங்கள் இங்கிலீஷுக்கு ஆட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ நேரம் படிக்கணும். இப்போ நான் வந்து அது வந்து உங்களோட லெவல் பொறுத்துங்க. இப்போ வந்து நீங்கள் ஸ்கூல் காலேஜ்லேயே வந்து இங்கிலீஷில் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. எனக்கு சில பேர்லாம் வந்து பார்த்தோன்னா இப்போ இங்கிலீஷில் வந்து ரொம்ப நல்லாவே ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாங்க, ஆர் வந்து தமிழ் மீடியம் படிச்சிருந்தாலுமே இங்கிலீஷில் நல்லாவே அவங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஒரு ஃபேவரட்டாக இருக்கும் அவங்களுக்கு. அப்படிங்கும் போது என்ன பண்ணலான்னா அவங்க கிராமர்லாம் நான் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும், ஒகேபுலரிஸ் மட்டுமே நல்லா நம்ம படித்தா போதுன்ற மாதிரி இருப்பாங்க. இப்போ நான்லாம் வந்து அந்த மாதிரி இல்லை. நான் வந்து இங்கிலீஷை ரொம்ப வெரி பிகினிங்கில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். மேபி அதனால கூட எனக்கு இவ்வளோ டைம் ஆச்சுன்னா நான் சில டைம் ஃபீல் பண்ணுவேன். மேபி இங்கிலீஷ் தான் வந்து இப்போ நான் சில எக்ஸாம்ஸ்லாம் வந்து மேக்ஸ்லேயும் ரீசனிங்லேயும் ஃபுல் ஸ்கோர் பண்ணியிருப்பேன். ஆனால் இது இங்கிலீஷில் மட்டும் 9 கொஷின் 10 கொஷின் வந்து தப்பாயிரும், அட்டன் பண்ணது தப்பாயிரும். இதனாலவே நெகட்டிவ் மார்க்கில் நிறைய போயிருக்கு. அகெயின் அண்ட் அகெயின் எனக்கு வந்து எப்போவுமே இங்கிலீஷ்லேயே தான் வந்து கொஞ்சம் மார்க் போயிட்டே இருக்கும். இப்போ லாஸ்ட் டைம் எழுதுன எக்ஸாமில் கூட அந்த மாதிரி தான் ஆச்சு. இங்கிலீஷ், மேக்ஸும் ரீசனிங்கில் ஜிகே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் ஒரு 25 கொஷின் இருக்குது அப்படின்னா நம்மளால் ஃபுல்லாகவே அட்டன் பண்ண முடியாது எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் நிறைய வரும். ஆனால் இந்த ரீசனிங், மேக்ஸ் கூட நான் ஃபுல் மார்க் எடுத்துருவேன். ஆனால் இங்கிலீஷில் எப்போவுமே ஒரு 6 கொஷின் 5 கொஷின் அந்த மாதிரி வந்து என்னால் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுது. அட்டன் பண்ணாலும் இதாயிரும். அப்போல்லாம் நான் ஃபீல் பண்ணுவேன், மேபி இங்கிலீஷ் இந்த மாதிரி இருக்கனால நம்மளால் அது பிகினிங்லேருந்தே நான் ஸ்கூலில் இருந்து தான் அவ்வளோவா நான் என்னோட பேசிக்கில் நான் ஸ்ட்ராங்காக இல்லாதனால இந்த மாதிரி ஆகுதோன்னு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கவங்க என்ன பண்ணலான்னா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு வந்து டைம் நிறைய எடுக்கும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி வெரி பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 4 hours 4.5 hours ஆர் 3 hours ஒரு 4 hours கிட்ட வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் வந்து இங்கிலீஷை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிகினிங்லேருந்து கற்றுக்கும் போதெல்லாம் சில நாள்லாம் வந்து ஒரு 5 hours நான் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ்க்காக மட்டுமே. இந்த கிராமரை லேர்ன் பண்ணணும், இந்த ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நிறைய படிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஒரு 5 hours நான் கொடுத்துருக்கேன். நான் அந்தளவுக்கு இங்கிலீஷில் ஸ்டார்டிங்கில் வீக்காக இருந்தேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஃபஸ்ட்டு 4 hours 5 hours கொடுத்துட்டு இருந்தேன். போக போக ஒரு 3.5 hours கொடுப்பேன். எவ்வளோ ஹார்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் சொல்கிறேன். உங்களோட லெவல் எப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப நாலேஜபிள் பர்சனாக இருக்கீங்க இங்கிலீஷில் அப்படின்னா ஒரு ஒகேபுலரியும் கிராமரையும் ரூல்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு 2 hours 2.5 hours எடுத்துக்கலாம் எவ்ரிடே. இப்போ வந்து ரொம்ப பிகினிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இன்னும் நான் சிலபஸே முடிக்கல, எரர் ஸ்பாட்டிங், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இதெல்லாம் எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்ற போது நீங்கள் வந்து ஒரு 3 to 4 hours கொடுக்க ட்ரை பண்ணலாம்.
இதில் வந்து கம்பல்சரி ஒரு 2 ஹார்ஸை வந்து நீங்கள் ஒகேபுலரி பார்ட்டு கொடுத்துடணும். 1 hour வந்து சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ்க்கு, 1 hour வந்து ஓடபிள்யூஸ் அண்ட் இடியம்ஸ்க்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு 2 ஹார்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு 2 ஹார்ஸில் ஒரு மணி நேரம் வந்து கிராமர் ரூல்ஸு அண்ட் இந்த சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், இந்த கிராமர் ரூல்ஸ்லாம் ரிப்பீட்டடாக ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் கொஷின்ஸ் போட்டு பார்த்துட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ்லாம் நீங்கள் அதுக்கெலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு 1 hour 1.5 hours வந்து கொடுத்து அதோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் எடுத்து போட்டு பார்த்துட்டே இருக்கலாம். அப்படி இல்லைனா அந்த இங்கிலீஷ் வித் ராணி மேம்னு சொன்னேன் இல்லையா, அவங்களோட வீடியோஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour இல்லை 20 minutes வந்து இங்கிலீஷை வந்து பேராகிராஃபாக எடுத்து ரீட் பண்ண வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு 3 to 4 hours வந்து நீங்கள் இங்கிலீஷ் கொடுக்குற மாதிரி இருக்கும் சாலிடாக. இப்போ எஸ்எஸ்சிக்கெலாம் படிக்கிறீங்க அப்படின்னா இங்கிலீஷை வந்து ஸ்கிப் பண்ணவே முடியாது. அதுலேயுமே ஃபுல் மார்க் எடுத்தால் தான் நம்மளால் வந்து கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இப்போ இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம இங்கிலீஷில் எவ்வளோ அளவுக்கு நம்மளால் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணலாம், இந்த மாதிரி சேனல்லாம் ஃபாலோ பண்ணலாம். ஒரு நாளைக்கு ஒரு 3 to 4 hours வந்து நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனால் எவ்ரிடே அதை கொடுக்கணும். இப்போ ஒகேபுலரி படிக்கிறதுலாம் வந்து நம்மளோட ரொட்டீனாக மாற்றிடணும். நம்ம வந்து ஒகேபுலரியை படிக்கிறத ஸ்டாப் பண்ணவே கூடாது. நான் சில டைம் வந்து ஒரு 6 days நான் டைம் டேபிள் போடுவேன். சண்டே மட்டும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துப்பேன். அந்த டைமில் கூட நான் ஒகேபுலரி படிக்கிறத ஸ்டாப் பண்ண மாட்டேன். ஈவன் அந்த டேக்கு எனக்கு ஸ்டடி பிளானே இல்லை அப்படின்னாலுமே, ஆனால் அந்த ஒகேபுலரி படிக்கிறத மட்டும் மார்னிங் சண்டே வந்து மார்னிங் வந்து ஒரு 1 hour 2 hour வந்து ஒகேபுலரி ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் நான் ஃப்ரீ ஆவேன். அந்த அளவுக்கு ஒகேபுலரி வந்து நம்ம ரிப்பீட்டடாக படிச்சுட்டே இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலாம். ஸோ இப்படி தான் இங்கிலீஷ்க்கான ஒரு டீட்டெயிலான வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தனித்தனியாக பார்ட்டாக யார் யாரை என்ன ஃபாலோ பண்ணணும், என்னென்ன புக்கு ஃபாலோ பண்ணணும் அண்ட் எவ்வளோ டைம் வந்து இதுக்காக ஒதுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன், நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருக்காங்க, எஸ்எஸ்சிக்கு படிக்கிறாங்க, இல்லை எனி அதர் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் வர ஏதோ ஒரு எக்ஸாம் படிக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை ஷேர் பண்ணலாம். முக்கியமாக நிறைய பேர் இந்த தமிழ் மீடியம் படிச்சுட்டு இந்த எக்ஸாம்ஸ்க்கெலாம் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலை, அதனாலவே எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருக்காங்க அப்படின்னா இங்கிலீஷை வந்து நம்மளாலே கற்றுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு மேபி இந்த ஒரு வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நானும் அந்த ஒரு தமிழ் மீடியம்லேருந்து வந்து பிகினிங்கில் ரொம்ப டஃப்பாக இருந்தது இங்கிலீஷ் படிக்கவே. நான் எஸ்எஸ்சிக்கு படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இங்கிலீஷ் வந்து என்னோடய ஃபேவரட்டாக மாறிடுச்சு. நான் இப்போலாம் இங்கிலீஷில் நிறைய வீடியோஸ் கேட்குறதா இருக்கட்டும், பாட்காஸ்ட்லாம் கேட்குறது, அந்தளவுக்கு நான் இங்கிலீஷ் எனக்கு ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்ற அளவுக்கு நான் இப்போது அந்தளவுக்கு மாறிடுச்சு. ஸோ எல்லாராலையுமே வந்து இங்கிலீஷை வந்து லேர்ன் பண்ண முடியும், ஆனால் அதுக்கு நம்ம டைம் கொடுக்கணும். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிக்க போகிறாங்க, இங்கிலீஷ் இருக்கனால ஸ்கிப் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.